சைனா டவுன் திரைப்படம் 1930களின் லாஸ் ஏஞ்சலஸில் தனது பெயரை எவ்லின் மல்ரே என்று கூறிக்கொள்ளும் ஒரு பெண் தனியார் விசாரணையாளர் ஜே கிட்டீஸை நீர்வழங்கல் மற்றும் மின்சாரத்துறையின் தலைமை பொறியாளரான தனது கணவர் ஹாலிஸை பின்தொடரச் செய்கிறாள். கிட்டீஸ் ஹாலிஸை ஒரு இளம் பெண்மணியுடன் இருப்பதை புகைப்படம் எடுக்கிறார். மேலும் அந்த படங்கள் போஸ்டர் கார்டு பத்திரிகையில் வெளிவந்து அவர்களின் தொடர்பை வெளிப்படுத்துகின்றன. பின்னர் கிட்டீஸை உண்மையான எவ்லின் மல்ரே சந்தித்து வழக்கு தொடரப்போவதாக மிரட்டுகிறார். இதனால் வேஷமிட்ட அந்த பெண் ஹாலிஸின் கண்ணியத்தை குலைப்பதற்காக தன்னை பயன்படுத்தியுள்ளார் என்பதை கிட்டீஸ் உணர்கிறார். கிட்டீஸ் தனது பழைய சகோதரராகிய லெப்டினன்ட் லூ எஸ்கோபாரை மீண்டும் சந்திக்கிறார், ஒரு நீர்த்தேக்கத்தில் ஹாலிஸின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டபோது. மேலும் விசாரித்து பார்க்கும்போது நகரம் வறட்சியால் அவதிப்பட்டாலும் ஒவ்வொரு இரவும் மிக பெருமளவு நீர்த்தேக்கத்தில் இருந்து வெளியேற்றப்படுவதை அவர் கண்டறிகிறார். நீர்த்துறை பாதுகாப்பு தலைவர் குலாட் மல்விஹில் அவரை எச்சரித்து அனுப்புகிறார். மல்விஹிலின் ஒரு கைக்காரர் கிட்டீஸின் மூக்கை அறுவை போல வெட்டுகின்றார். இப்போது எவ்லினுக்காக வேலை செய்யும் கிட்டீஸ் ஹாலிஸின் மரணத்தை விசாரிக்கிறார். ஹாலிஸ் ஒரு காலத்தில் எவ்லினின் பணக்கார தந்தை நோவா கிராஸ் உடன் கூட்டாளியாக இருந்ததை அவர் தெரிந்து கொள்கிறார். கிராஸ் காணாமல் போன ஹாலிஸின் காதலியை தேடி கண்டுபிடித்தால் கிட்டீஸின் கூலியை இரட்டிப்பாக்குவதாக வாக்களிக்கிறார். எவ்லினாக வேஷமிட்டிருந்த இடா செஷன்ஸ் என்பவரிடமிருந்து கிட்டீஸுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. தன்னை யார் பணியமர்த்தியதென்றதை அவர் சொல்ல மறுக்கிறாள். ஆனால் கிட்டீஸை போஸ்டர் கார்டு இறப்பு வாரிய பகுதியை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறாள். பொது பதிவுகளை பார்ப்பதன் மூலம் வடமேற்கு பள்ளத்தாக்கின் பெரும்பகுதி சமீபத்தில் உரிமையாளரை மாற்றியுள்ளது என்பதை கிட்டீஸ் கண்டுபிடிக்கிறார். வாங்குபவர்களின் பட்டியலில் உள்ள ஒரு பெயரை இறப்பு வாரிய பகுதியில் முன்னரே பார்த்திருப்பதை அவர் கவனிக்கிறார். அந்த பதிவு அந்த நபர் ஒப்பந்தம் முடிக்கப்படுவதற்கு ஒரு வாரம் முன்பே இறந்துவிட்டதாக கூறுகிறது. வாங்குபவர் வசித்து முதியோர் இல்லத்திற்குள் கிட்டீஸ் மற்றும் எவ்லின் தங்களை நுழையச் செய்து அங்குள்ள பலரும் வாங்குபவர்கள் என பதிவாகியிருப்பதைக் கண்டும் அவர்களுக்கு இது பற்றி எந்த தெரியாமலும் இருப்பதை அறிகிறார்கள். சந்தேகப்பட்டு ஓர் ஊழியர் மல்விஹிலை அழைக்கிறார். ஆனால் கிட்டீஸ் மற்றும் எவ்லின் அவரது கும்பலிடமிருந்து தப்பி எவ்லினின் மாளிகையில் ஒளிகின்றனர். அங்கு அவர்கள் இருவரும் இரவு கழிக்கின்றனர். அந்த இரவு எவ்லினை ஒரு வீட்டுக்கு பின்தொடர்கிறார் கிட்டீஸ். அங்கு காணாமல் போன அந்த பெண்ணை எவ்லின் ஆறுதல் கூறுவதை அவர் பார்க்கிறார். எதிர்கொள்ளப்பட்டபோது அந்த பெண் தனது சகோதரி காத்தரின் என்று எவ்லின் சொல்கிறாள். எஸ்கோபாரிடமிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. இடா தனது அடுக்குமாடி வீட்டில் கொலை செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கிறார். ஹாலிஸின் நுரையீரலில் உப்புநீர் இருந்ததாகவும் அதனால் அவர் நீர்த்தேக்கத்தில் மூழ்கி இறக்கவில்லை என்பதையும் எஸ்கோபார் தெரிவிக்கிறார். அவர் எவ்லின் கொலை செய்திருக்கலாம் என சந்தேகித்து அவளை விரைவாக கொண்டு வரும்படி கிட்டீஸை கட்டளையிடுகிறார். மல்ரே மாளிகையில் உப்புநீர் நிறைந்த தோட்டக்குளத்தில் இருந்து ஒரு கண்ணாடியை கிட்டீஸ் எடுத்துக் கொள்கிறார். காத்தரனை பற்றி கிட்டீஸ் எவ்லினை கேட்க, இப்போது அவள் அந்த பெண் தனது மகள் என்றும் கூறுகிறாள். சினமடைந்த கிட்டீஸ் அவளை தட்டிக் கேட்டபடி உண்மையைச் சொல்ல வைக்கிறார். காத்தரின் தனது சகோதரியும் மகளுமாக உள்ளதாக எவ்லின் வெளிப்படுத்துகிறாள். அவள் 15 வயதில் இருந்தபோது கிராஸ் அவளை கர்ப்பமாக்கினார். குளத்தில் இருந்து எடுத்த கண்ணாடி ஹாலிஸின் அல்ல எனவும் அவள் சொல்கிறாள். பெண்களை மெக்சிகோக்கு தப்பிச் செல்ல ஏற்பாடு செய்து சைனாடவுனில் தனது பட்லர் வீட்டில் சந்திக்குமாறு கிட்டீஸ் எவ்லினிடம் கூறுகிறார். கிராஸை மல்ரே எஸ்டேட்டில் வர அழைக்கிறார் கிட்டீஸ். ஹாலிஸை குளத்தில் மூழ்கடிக்கும் போது கிராஸ் தனது கண்ணாடியை இழந்துவிட்டார் என்பதை அவர் கண்டுபிடித்திருப்பதால் நீர்த்தட்டுப்பாடு மற்றும் நில அபகரிப்பு திட்டத்தின் பின்னால் தானே இருப்பதாக கிராஸ் வெளிப்படுத்துகிறார். தானே நிலத்தை பெற்றவுடன் அங்கு ஒரு புதிய நீர்த்தேக்கம் அமைக்க நகர ஒப்பந்தம் பெற முடியும். இந்த திட்டத்தை ஹாலிஸ் அறிந்து விடாமல் தடுக்க அவரை பழித்துவிட்டு கொன்றதாகவும் சொல்கிறார். துப்பாக்கி முனையில் கிராஸ் மற்றும் மல்விஹில் கிட்டீஸை சைனாடவுனுக்கு அழைத்துச் செல்ல வலுக்கட்டாயப்படுத்துகிறார்கள். அங்கு காவல்துறை காத்திருக்கிறது. கிராஸை கட்டுப்படுத்த முயன்றபோது எஸ்கோபார் கிட்டீஸை தடுத்து நிறுத்துகிறார். கிராஸ் காத்தரனை கைப்பற்ற முயன்றபோது எவ்லின் அவரை கைமூட்டில் சுடி காத்தரனுடன் தப்ப முயல்கிறாள். ஆனால் போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தி எவ்லினை கொல்கிறார்கள். துயரத்தில் உள்ள காத்தரனை கிராஸ் அழைத்துச் செல்கிறார்.
எஸ்கோபார் கிட்டிஸை விடுவிக்கிறார். மனம் உடைந்த கிட்டிஸை நண்பர்கள் அழைத்து செல்கிறபோது ஒருவர் சொல்கிறார், அதை மறந்துவிடு, ஜேக். இது சைனாட ஒன்று.